வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சியில் வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து புதுசாக கேட்குறாங்க, என்னென்ன புது டாபிக்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தனித்தனியாக சப்ஜெக்ட் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் மேத்ஸில் வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, 2026 நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஜிகேக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்க்கும் இங்கிலீஷ்க்கும் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். டிசிஎஸ்க்கும் எடிக்யூட்டிவ்க்கும் உள்ள அந்த கம்பேரிசன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருங்க. டிசிஎஸ் வெர்சஸ் எடிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு தனி பிளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த எல்லா வீடியோவும் இருக்கும். பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நம்ம டேரெக்டாக வந்து கம்பேரிசனுக்கு வந்துடலாம். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸில் என்னென்ன கொஷின், என்ன டாப்பிக்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எடிக்யூட்டிவ் வந்ததுக்கப்புறம் எத்தனை கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ டிசிஎஸ் இருக்கிறப்பவும் சரி இப்போவும் சரி ஃபிக்ஸ் பண்ணி இந்த டாப்பிக்லேருந்து இத்தனை கொஷின் கண்டிப்பாக கேட்போம் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே வந்து இருக்காது. ஓகே, ஒரு சில ஷிஃப்ட்டில் அதிகமாக கேட்பாங்க, ஒரு சில ஷிஃப்ட்டில் கம்மியாக கேட்பாங்க, ஒரு சில ஷிஃப்ட்டில் அந்த டாப்பிக்லேருந்து கொஷினே வந்திருக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்டாக இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. பட் என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத வேணால் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ கண்டிப்பாக பர்சன்டேஜுக்கு வந்து இப்போவும் சரி இதுக்கு முன்னாலேயும் சரி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு வந்து நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் அதுக்கான வெயிட்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். இப்போ அதிகமாகவே கேட்குறாங்க. ஓகே, இந்த 2 டாப்பிக்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6லேருந்து 7 கொஷின் கிட்ட கேட்குறாங்க, 5லேருந்து 7 கொஷின் கிட்ட வந்து கேட்குறாங்க. ஓகே, அடுத்து டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இதில் இதுக்கு முன்னால் இருந்த மாதிரியே தான். இது கொஞ்சம் லென்த்தான டாபிக். இதில் வித்தியாசமாக நம்ம எப்படினாலும் கொஷின் கேட்கலாம். பட் இருந்தாலும் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 1 இல்லைனா 2 தான் வந்து கேட்குறாங்க. இப்போவும் அப்படி தான் கேட்குறாங்க. ரேஷியோ முன்னால் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, இப்போ 2லேருந்து 3 கொஷின் கேட்குறாங்க. ஓகே, ஆவரேஜுமே இதுக்கு முன்னால் கம்மியாக கேட்டாங்க, இப்போ கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் ஒரே ஒரு கொஷின் இல்லைனா 2 கொஷின் எப்போது வந்திருக்கும். பட் இப்போ வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதுவும் ரொம்ப கஷ்டமாலாம் கேட்கல. அடுத்து மிக்சர் அண்ட் அலிகேஷன். ஸோ அதுலேருந்து இதுக்கு முன்னால் எப்போவாவது ஒரு சில கொஷின் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரெகுலராக எல்லா ஷிஃப்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினோ 2 கொஷினோ கேட்டிருக்காங்க. ஓகே, பார்ட்னர்ஷிப்பில் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் ஒரு சில ஷிஃப்ட்டில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவுமே ரெகுலராக வந்து எல்லா ஷிஃப்ட்லேயுமே வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே சிஜிஎல் 2025 கேட்டிருந்த கொஷின்ஸ். ஓகே, அதை அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கு அதுலேயே வந்து பைப்பன் சிஸ்டனும் சேர்ந்துடும். ஓகே, சிஸ்டனும் சேர்ந்துடும். ஸோ அதில் வந்து 1லேருந்து 2 கொஷின் இதுக்கு முன்னால் இருந்த மாதிரியே தான் இப்போவும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் கொஷினோட கம்பேரிசன் தான் இப்போ சொல்கிறேன். டிஃபிகல்ட்டி லெவல் வேறு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஓகே, அடுத்து நம்பர் சிஸ்டம் இதுக்கு முன்னாலேயும் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷனோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் இதுக்கு முன்னால் ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் கேட்டிருப்பாங்க. பட் இப்போ 4லேருந்து 5 கொஷின் ஒரே ஷிஃப்ட்டில் வந்து கேட்குறாங்க. டேட்டா இன்டர்பிரேஷன் இதுக்கு முன்னால் 4 கொஷின் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரே ஒரு கொஷின் தான் கேட்குறாங்க. ஓகே, மென்சுரேஷனோட வெயிட்டேஜுமே அதிகமாக இருக்குது. 3லேருந்து 4 கொஷின் கேட்குறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸில் வந்து கம்மியாக இருக்குது வெயிட்டேஜ். இதுக்கு முன்னால் 3 கொஷின் ஃபிக்ஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தது இப்போ 1 இல்லைனா 2 கொஷின் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அதே மாதிரி தான் ஜாமெட்ரி, அல்ஜிப்ராவுக்கும். ஓகே, வெயிட்டேஜ் கம்மியாக இருக்குது. அட்வான்ஸ் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் மென்சுரேஷனில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜிப்ராலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் கம்மியாக இருக்குது. ஈஸியான கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பட் கோஆர்டினேட் ஜாமெட்ரி இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் டயர் 1ல் கேட்க மாட்டாங்க, டயர் 2ல் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ டயர் 1ல் எல்லா ஷிஃப்ட்லேயுமே அட்லீஸ்ட் ஒரு கொஷின் இல்லைனா 2 கொஷின் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கம்பேரிஷன் படி பார்க்குறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் கொஷின்ஸ் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட்வான்ஸ் மேத்ஸ் கொஷின்ஸ் கம்மியாக கேட்டிருக்காங்க. இது சிஜிஎல். ஓகே, ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்போ அட்வான்ஸ் மேத்ஸை நம்ம வேணால் 1-2 டாபிக் ஸ்கிப் பண்ணிடலாமா? ஏன்னா ஜாமெட்ரி நிறையா இருக்குது. அதை படிச்சுட்டு நம்ம ஒரு கொஷின் 2 கொஷினுக்காக எவ்வளோ படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா அங்கே தான் நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும். அங்கே தான் வந்து நீங்கள் மற்ற எக்ஸாமை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இருக்குதுல்ல, சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேத்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் பாதி கேட்டிருந்தாங்க. ஓகே, மென்சுரேஷன்லேருந்து மட்டுமே 20 கொஷின், ஜாமெட்ரியிலேருந்து மட்டுமே 15 கொஷின் 20 கொஷின் வந்துச்சு அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, நீங்கள் கொஷின் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அப்படி இதில் எப்போ வேணாலும் கேட்கலாம். ஓகே, அதனால் நீங்கள் இதில் ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த டாப்பிக்குமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்பர் ஆஃப் கொஷினை வச்சுட்டு இதில் இத்தனை தான் கேட்பாங்க, நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க. ஏன்னா இவன் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றி கேட்பாங்க. ஓகே, பட் டாபிக்ஸ் மாறாது. இந்த டாப்பிக்கை தாண்டி கொஷின்ஸ் வராது. ஓகே, ஸோ எல்லா டாப்பிக்கும் நீங்கள் படிக்கணும், ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா. ஸோ இப்போ நியூ பேட்டர்னுக்கும் ஓல்டு பேட்டர்னுக்கும் சிலபஸில் பெருசாக எந்த சேஞ்சுமே கிடையாது. ஏன்னா சிலபஸ் அவங்க சேஞ்ச் பண்ணலை, வெண்டாரை தான் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ சேம் சிலபஸ் தான், சேம் டாபிக் தான் கேட்குறாங்க.
கோஆர்டினேட் ஜாமெட்ரியிலேருந்து மட்டும் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்குறாங்க, எல்லா ஷிஃப்ட்லையுமே வந்து கேட்குறாங்க. மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது சிலபஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்து அரித்மெட்டிக்கில் இப்போ அந்த நியூ வெண்டார் வந்ததுக்கப்புறம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, நிறைய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தான கொஷின், டைம் டேக்கிங் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது அதோட லாங்குவேஜே வித்தியாசமாக இருக்குது. ஓகே, நார்மலாக எப்போவுமே எப்படி கேட்பாங்களோ அதில் எக்ஸ்ட்ராவாக 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அவங்க ஆட் பண்ணிடுறது. கொஷின் கேட்குற விதமே நார்மலாக வந்து இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் அவங்க கேட்குற அந்த யூஸ் பண்ணுற அந்த சென்டென்ஸே வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் நீங்கள் வந்து அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து அப்ளை ஆகாது. நார்மலாக நீங்கள் அந்த ஒரு டைப் ஆஃப் கொஷினுக்கு வந்து ஷார்ட்கட் வச்சு படிச்சிருப்பீங்க. பட் நீங்கள் ஷார்ட்கட் வச்சிருந்தா படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் கொஷினை செட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில கொஷின் செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது அந்த இடத்துல இப்படி இருந்தால் தான் ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியும். அப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணி விட்டுருவோம், அந்த இடத்துல ஷார்ட்கட் அவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கொஷின். எல்லா கொஷினும் கிடையாது. ஷார்ட்கட்டே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. நிறைய கொஷினில் ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாத மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்காக எல்லாமே கஷ்டமாக இருந்துச்சு, எல்லாமே புதுசான வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருந்தாங்க, டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லை. அப்படியும் இருந்துச்சு, ஈஸியான கொஷின்ஸும் நிறையா இருந்துச்சு. ஓகே, ஈவன் மென்சுரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடியில் கேட்குற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஒரே ஒரு லைன், பாதி லைன்லலாம் வந்து சிம்பிளாகவும் கேட்டிருந்தாங்க. எல்லா டாப்பிக்லையுமே அந்த மாதிரி ஈஸியான கொஷின்ஸும் வந்திருக்கு. ஓகே, 25 கொஷினுமே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, கஷ்டமான கொஷின்ஸும் இருக்குது, ஈஸியான கொஷின்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ ஃபுல்லாகவே நியூவாக கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஆல்ரெடி படித்தது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக நீங்கள் அந்த பரோட்டா சூரி மாதிரி எல்லா கோட்டையும் அழிங்க நான் திரும்ப முதல்ல இருந்து படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி படித்தது போதுமானது. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக என்ன கேட்டிருக்காங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, ஆனால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கோம் அப்படின்னால எப்படி கேட்டாலும் நம்ம கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளாம் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். ஓகே, வெறுமனே ஷார்ட்கட் மட்டும் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கீங்க, ஷார்ட்கட்டும் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் நல்ல மார்க் எடுப்பீங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து அட்வான்ஸ் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சோ டயர் 1ல் அதை விட ஈஸியாக தான் நிறையா கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, சிம்பிளான கொஷின் தான் கேட்டிருக்காங்க. மென்சுரேஷன்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் நிறையா கொஷின் டைரக்ட் ஃபார்முலா வச்சு அப்படியே போடுற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னால் அந்த எஸ்எஸ்சி ஜிடி எம்டிஎஸ்லாம் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி கொஷின்ஸாக நிறையா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷினும் இருந்துச்சு. ப்ரிசம் பிரமிட் வச்சும் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. 3Dல இருந்தும் அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ எல்லாமே புதுசாலாம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, அந்த கொஷின் கேட்குற விதம் மாறி இருக்குது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்காக நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மாற்றிட்டு உங்களோட சோர்ஸை ஃபுல்லாக விட்டுட்டு வேற ஒரு இடத்த தேடி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இடம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு புக்கு கிடையாது. இந்த புக்கில் இருந்தால் கேட்குறாங்க, இவர் டீச் பண்ணுறதான் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல முடியாது. இதை நம்ம இனிமேல் இம்ப்ரூவ் பண்ணணும். ஆல்ரெடி இருந்ததை இனிமேல் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம கோர்ஸ்லேயே வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குறாங்க, ஒரு சில நியூ டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து அதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும், அவ்வளோதான். முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வந்து புதுசாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஓகே, அதே தான் நீங்கள் ஒரு புக்கை ஃபாலோ பண்ணாலுமே நீங்கள் உங்களோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதுவும் கோர்ஸில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2025 கொஷினை கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நல்ல மார்க் எடுக்க முடியாது. ஓகே, ஏன்னா கொஞ்சம் புதுசாக கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ அது என்ன, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் முன்னாலே தெரிஞ்சுக்கிட்டு போனால் தான் எக்ஸாமில் போய் நீங்கள் யோசிக்காமல் ஆன்சர் பண்ண முடியும். இல்லைன்னா அங்கே போய் யோசிச்சு பண்ணுறப்போ டைம் வேஸ்ட் ஆகும். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் மார்க் டெஸ்ட் போட தான் போகிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ண தான் போகிறீங்க. அதுக்கு நீங்கள் மெயின் சோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 2025 ப்ரீவியஸ் இயர் கொஷினையே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் நீங்கள் இந்த சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சப் இன்ஸ்பெக்டர் இந்த கொஷினை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எம்டிஎஸ் எக்ஸாம் நடக்க போகுது, எம்டிஎஸ் கொஷினை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிடி நடந்துச்சுன்னா ஜிடி கொஷினை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் இருந்த அந்த செலெக்ஷன் போஸ்ட் கொஷினை வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு நடந்தது அப்படிங்கிறப்போ அதில் கொஞ்சம் புது டாபிக் கொஞ்சம் குண்டக்க முண்டக்க கேட்டு வச்சுருந்தாங்க. பட் நிறைய பேர் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணனால அவங்க அந்த அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின் எல்லாம் விட்டுட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இதை கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதையே மெயின் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து இதை முடிச்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் மற்ற சோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, லாஸ்ட் இயர் அப்பியர் ஆகிருக்கீங்க, திரும்பவும் நீங்கள் அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னாலும்
நீங்கள் வந்து கண்டிப்பாக 2025 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பிகினர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தா போதும். இல்லை எஸ்எஸ்சிக்கு நல்லா ஒருத்தங்க டீச் பண்ணுறாங்க, எனக்கு ஹிந்திலாம் தெரியும், நார்த் இந்தியன் சேனல் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. தமிழில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட கோர்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ் போதுமானது. ஓகே. அதில் இன்னும் அப்டேட் பண்ணுவோம். இந்த 2025 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் என்னென்னலாம் எக்ஸ்ட்ராவாக கேட்டிருக்காங்களோ அந்த எக்ஸ்ட்ராவாக கேட்டதையுமே டைப் வைஸ் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம கோர்ஸில் அப்படி தான் டீச் பண்ணியிருப்போம். இப்போ பர்சன்டேஜ்னா ஒரு 5-6 டைப் இல்லைனா ஒரு 7-8 டைப் இருக்குதுன்னா ஒரு டைப்புக்கு ஒரு வீடியோ அப்படிங்க மாதிரி போட்டிருப்போம். ஏன்னா 2 டைப் ஒரே வீடியோவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஆட் ஆகிருக்குது அப்படிங்கிறத வந்து பொறுமையாக டாபிக் வைஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை டைப் வைஸ் பிரிச்சுட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா வீடியோஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க வீடியோஸ், எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போகிற வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் 2025 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இதில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஃபுல் மார்க் இல்லாட்டிலையும் ஒரு டீசெண்டான ஸ்கோர் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஓகே. ஸோ இதை நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு இதாக தான் இருக்கும். கண்டிப்பாக 2026 சிஜிஎல் டயர் 1 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் இதை பண்ணிடுவோம். ஓகே. ஏன்னா நம்ம இப்போ ஜிடிக்கான கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் இன்னொரு 15-20 நாள் வந்து நாங்கள் இன்னும் அதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணி கண்டென்ட் கொடுக்க வேண்டியிருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸில் இன்னும் நான் ஜாமெட்ரி, கோஆர்டினேட் ஜாமெட்ரி நான் இன்னும் டீச் பண்ணலை. ஜாமெட்ரி பாதியில் நிற்கிது, கோஆர்டினேட் ஜாமெட்ரியும் இன்னும் நான் டீச் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ அதை டீச் பண்ணணும். மென்சுரேஷனில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் கொடுப்பேன். இப்போ இருக்கிற வீடியோஸே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நிறையா கொஸ்டினுக்கு போதுமானது. பட் இன்னும் நான் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ரீசனிங்கில் ஒரு சில டாபிக் வந்து புதுசாக கேட்டிருக்கிறதுக்கு நான் வந்து கொஷின்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறத அந்த ரீசனிங்கான வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இங்கிலீஷ்லேயுமே 2025 சிஜிஎல்ல கேட்டிருந்த கொஷின்ஸை நாங்கள் டாபிக் வைஸ் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இதை நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ நிறையா இருக்குது, நாங்கள் பண்ண வேண்டிய வேலைகளே நிறையா இருக்குது. அப்படின்னால ஒரு நாள் 2 நாளில் இது முடியாது. கண்டிப்பாக டயர் 1க்கு முன்னால், சிஜிஎல் டயர் 1க்கு முன்னால் நான் இப்போ சொன்ன எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம தனியாக சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்து ஃபோல்டர் கொடுத்துருக்கோம். அதில் வந்து அதுக்கான டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும், அதுக்கான டைம் டேபிள், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் கொடுத்துருந்த 200 டே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதுமானது. ஓகே. இல்லை எனக்கு மேத்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேத்ஸுக்குன்னு தனியாக கோர்ஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணாலும் சரி. இல்லை ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதில் டாபிக் வைஸ் வீடியோஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா இங்கே தனியாக ஒரு ஃபோல்டர்னு கொடுத்துருக்கேன். பட் எனக்கு மேத்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, இல்லைனா மேத்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டாபிக் வைஸ் வீடியோஸ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே. அதில் மேத்ஸுங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அது உள்ள மேத்ஸ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கும், பை சந்துரு சார்னு போட்டிருக்கும். ஓகே. இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த ஃப்ரீ டெமோ வீடியோஸ் பார்க்கணுனாலும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான், நீங்கள் ஜாயின் பண்ணாமலே பார்த்துக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கும். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, எங்களோட டீச்சிங் வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே. செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே. மேத்ஸ் அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் அரித்மெட்டிக் தனியாக இருக்கும், அட்வான்ஸ் மேத்ஸ் தனியாக இருக்கும். ஓகே. அரித்மெட்டிக்கில் வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போ நான் சொன்ன எல்லா டாப்பிக்குமே இருக்கும். இப்போ இன்ஸ்டால்மெண்ட்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குதே அப்படிங்க மாதிரி கேட்காதீங்க, கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே. அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ ரேஸ் இருக்குது, ஏஜஸ் இருக்குது, எல்லாமே ஒரு டாப்பிக்கோட சப் டாபிக்ஸ் தான். அதனால் நீங்கள் அதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ப்ராபபிலிட்டி நீங்கள் மெயின்ஸுக்கு போனீங்கன்னா படிச்சுக்குவாங்க. ப்ரிலிம்ஸில் சிஜிஎல்ல இந்த வருஷம் கேட்கல. ஓகே. இப்போ ப்ராபபிலிட்டியில் இன்னும் நான் ஒரு சில வீடியோஸ் கொடுக்க வேண்டியிருக்குது, டேட்டா இன்டர்பிரேஷனும் இருக்குது. அதே மாதிரி அட்வான்ஸ் மேத்ஸில் அல்ஜீப்ரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ட்ரிக்னாமெட்ரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே. ஜாமெட்ரியில் 18 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இன்னொரு 30 வீடியோவாவது கொடுப்போம். ஓகே. அப்போ தான் அது வந்து கம்ப்ளீட் ஆகும். அது கொஞ்சம் லென்த்தான டாபிக் அப்படின்னால கண்டிப்பாக சிஜிஎல் டயர் 1 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டாப்பிக்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் என்னெல்லாம் கொடுப்போம்னு சொன்னோம் அது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருவோம். ஓகே. இந்த கோர்ஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு வீடியோ நான் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் சொல்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா டேரெக்டாக நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பெய்டு கிளாஸஸில் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நீங்களே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து 3000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். 2000க்கு அதிகமான செலெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே. இது வரைக்கும் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா 600 பேர்கிட்ட வந்து செலெக்ஷன் ஆயிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே வந்து பிடிஎஃப் இருக்கும், கண்டென்ட் இருக்கும். அதை வந்து நம்ம தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். டீச்சிங் ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்கும். பேசிக்கில் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக புரியும். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம்.
இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இதில் வந்து கிளாஸஸ் இருக்குது. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், செலெக்ஷன் போஸ்ட்டு, ரயில்வேல வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, அடுத்ததாக வந்து டெக்னீஷியன், ஏஎல்பி, ஆர்பிஎஃப், அடுத்ததாக வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸில் வரக்கூடிய ட்ரேட்ஸ்மேன், அடுத்ததாக வந்து அக்னிவீர், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அடுத்து கோஸ்ட் கார்டு, அடுத்து இன்னும் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இருக்கக்கூடிய சைக்காலஜி, பாண்டிச்சேரி எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸை நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் 1499, ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 years வேலிடிட்டி உண்டு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்க இந்த வீடியோ, அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 3 வீடியோ, மொத்தமாக 4 வீடியோ இந்த கம்பேரிசனுக்காக கொடுத்துருக்கோம். 4 சப்ஜெக்ட்டுக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தான் இருக்கும், 100% கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, அதனால் இதை நீங்கள் வந்து நம்பலாம், நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணலாம், இன்னும் நாங்கள் கொடுக்க போகிற வீடியோஸை நம்பி பார்க்கலாம், ஆல்ரெடி கொடுத்ததையுமே நம்பி பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.